இன்றைக்கி நாங்கள் ஷாஷாக்கு ஆப்ரேஷனுக்காக நாங்கள் வந்து கிளினிக் போகிறோம், பெட் கிளினிக் போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயம்புத்தூரில் காட்டன் சிட்டி அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் இவனுக்கு எப்போயுமே பார்ப்போம். அங்கே தான் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். எதுக்காக ஆப்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். சிஞ்சுக்கு நாங்கள் வந்து பண்ணலை. காரணம் என்னென்னா, அவள் குட்டியெல்லாம் போட்டு குட்டிங்களுக்கெல்லாம் பால் கொடுத்துட்டு இருக்கிறதுனால அவளுக்கு இப்போதைக்கு பண்ண முடியாது. அதனால சரி ஷாஷாக்கு முதல்ல பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் இன்றைக்கி நாங்கள் வந்து ஷாஷாவுக்கு ஃபஸ்ட் டே போய் ஆப்ரேஷன் வந்து பண்ண போகிறோம். ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து 4 மணி நேரம் ஆச்சு. 4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஷாஷா வந்து கொஞ்சம் அந்த கண்ணெல்லாம் முழிச்சு ஒரு மாதிரி மயக்கத்தெல்லாம் தெளிஞ்சு எந்திரிக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முழுக்க அவனுக்கு எதுவுமே சாப்பிட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சாயங்காலமாக மட்டும் ஆப்ரேஷன் பண்ணி சாயங்காலமாக ஒரு 7 மணியை போல் மட்டும் தேங்காய் தண்ணி இல்லைன்னா இளநீ இது மட்டும் கொடுங்க, வேறு ஃபுட்டு எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு அது மட்டும் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த நாள் காலையில் தான் நார்மல் ஃபுட்டெல்லாம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. நானும் அதே போல் அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு தான் நார்மல் ஃபுட்டு அவனுக்கு வந்து கொடுத்தேன். அவன் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இப்போதைக்கு ஷாஷா வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கான்.